ஆக்சுவலா மாநாடு நான் 25ஆம் தேதி இருந்தது, அதை வந்து மாத்திட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். 21ஆம் தேதி மாத்தினாலும் தளபதி ரசிகர்களா இருந்தாலும் சரி, டிவிக்கு தொண்டர்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா வருவாங்கன்றது தெரியும் தான். அதுக்காக தான் வந்திருக்கோம். நாளைக்கு வந்து ஒரு கணிப்பு படி பார்த்தோம்னா 25 லட்சத்துக்கு மேல வருவாங்கன்றது அதிகபட்ச பேர் சொல்றாங்க. சோ அந்த ஒரு திடல்ல வந்து நம்மளால வர முடியுமா அப்படின்றது வந்து தெரியல. சோ அந்த ஒரு சூழல் காரணமா வந்து 2 நாள் முன்னாடியே வரணும், இல்ல ஒரு நாள் முன்னாடியே வந்து பார்க்கணும் எந்த மாதிரி வேலைப்பாடுகள் நடக்கிறது, எப்படி மாநாடு நடக்குதுன்றது வந்து பார்க்கணும். முதல் மாநாடு நான் கலந்துக்கல, ஏன்னா அது விக்கிரவாண்டியில நடந்தது, தூரம் நம்மளுக்கு. மதுரைன்றனால நாங்க இங்க இதுக்காக வந்திருக்கோம். சென்னையில இருந்து வந்திருக்கோம் மதுரைக்கு. சொந்த ஊர் மதுரை தான். ஆனா இதுக்காக இந்த தடவை வீக் டேல வந்திருக்கோம். இல்ல நான் வந்து பார்க்க வரேன்றது மட்டும் சொல்லியிருந்தேன் நானு. பட் நான் பேசுவேன்றது வந்து இப்போ நீங்க கேட்டதுனால பேசுற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் விஜயோட அரசியல் இருக்கு இல்லையா, கடந்த 1.5 வருஷமா அவர் கட்சி அறிவிச்சதுல இருந்து பிப்ரவரி 2024 எப்படி செயல்படுறாரு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து போதுமானமா இருக்கா, இல்ல வந்து இப்படிதான் செயல்படணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது வந்து ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கு, ரொம்பவே போதுமானதுதான். ஏன்னா நிறைய பேர் அவர் வெளியே வரல, பனையூர்ல இருந்தே இப்ப ஆபீஸ்ல இருந்தே அரசியல் பண்றாரு, வெளியே வரல, மக்களை சந்திக்கல, அதெல்லாம் தேவையில்லை. எந்த இடத்துல எப்ப சந்திக்கணுமோ அப்ப சந்திச்சா மட்டும் போதும். ஒருத்தர் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, சிங்கம் வந்து எப்பயுமே வெளியே வந்துட்டே இருக்காது வேட்டையாடுறதுக்கு, அதுக்கு எப்ப தேவையோ அப்ப மட்டும்தான் வரும். இப்போ நம்ம வந்து எதுக்கு பிரஸ் மீட் பண்ணணும், இல்ல எதுக்கு வந்து ஒரு மீடியால வெளியே வந்து பேசணும், 4 பேர்ட்ட பேசணும், அது ஒரு கண்டென்ட் ஆகும். ஆனா அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது அவர் அறிக்கையில ட்விட்டர் மூலியமாவும் இன்ஸ்டாகிராம் பதிவுல சோசியல் மீடியால பதிவு பண்ணிடுறாரு. அந்த பதிவை எல்லா சோசியல் மீடியாலயும் 10 தடவைக்கு மேல போடுறீங்க. அப்ப அவர் சொல்ல வர நினைக்கிறது வந்து எல்லாருக்கும் எளிமையா போய் சேர்ந்திருந்து எந்த மூலை முடுக்கல டிவிலையுமே. அது அவருக்கு பிரஸ் மீட்ல வந்து அதுல 4 கேள்வி எதிர்கேள்வி வரும், கண்டிப்பா நேர்மறையான கேள்விகள் வரும். அதை பத்தி பேசினா அதை 40 கண்டென்ட்டா போகும். கண்டிப்பா யாராவது ஒரிஜினல் கண்டென்ட்டே மாத்தி மாஃப் பண்ணுவாங்க. நிறைய நடக்கும், வளர்ந்து வரவங்களுக்கு கண்டிப்பா அதெல்லாம் நிறைய நடக்கும். அது தேவையில்லை, அது ஆரோக்கியமானதா இருக்கு. எந்த இடத்துல கண்டனம் தெரிவிக்கணும், எந்த இடத்துல மக்களுக்கு போய் நிக்கணும், யாருக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் நிக்கணும் அப்படின்றது. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை அப்ப கூட அவர் நேர்ல போகணுன்றது அவர் கேட்டிருக்காரு. அது எத்தனையோ முறையில அந்த சமூகத்துல உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க வர வேண்டாம், நீங்க வந்தா அதோட நோக்கமே வேற மாதிரி மாறிடும், நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம் அவர் சொன்னதுனாலதான் அடுத்த நாளே விஜய் அவர்கள் ஆபீஸ்ல போய் சந்திச்சிருக்காங்க மொத்தவங்களே. அதுல எப்படி நடந்துச்சு, எவ்வளோ அவர் மரியாதையா எப்படி நடத்தினார், ஒரு அரசியலா இருந்தாலும் தலைவரா இருந்தாலும் யாராவது பிரச்சனை வந்தா அவங்க என் பக்கத்துல தான் உட்காரணும், அவங்க சமம் தான் ஒரு இதுல இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அது அவர் முதல்ல இருந்தே போதும்னு இல்லை, அவர் பவர்ல வந்தாதான் செய்ய முடியும். பவர்ல இருக்கிறவங்களே கேள்வி கேட்கணும். பவர்ல வரப்போறவர 1000 கேள்வி 2000 கேள்வி கேட்கறதுல நியாயமே கிடையாது. வந்தா என்ன செய்வோன்றத அவர் முதல் மாநாட்டுல சொன்னாரு. இந்த மாநாட்டுல வந்து இனிமே என்ன செய்ய போறோம், என்ன மாதிரி மக்களுக்கு நல்லது, இப்ப இந்த மாதிரி வேலை பாக்குறவங்களுக்கு இவங்களுக்கு எவ்வளவு உடல் வேர்வை உழைப்பு எல்லாமே இருக்கும், இவங்களை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றத கண்டிப்பா தளபதி அவர்கள் அதுதான் முதல் கட்டமாவே அவர் பண்ணுவாரு. சோ அதை பத்தி பேசலாம், நம்ம மண்ணை பத்தி பேசலாம், மதுரை மண்ணை. நாளைக்கு மாநாட்டுல எந்த விஷயத்த டாபிக்கா வைப்பாருன்னு நினைக்கிறீங்க, வைக்கணும்னு நினைக்கிறீங்க? வப்பாருன்னா இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனைகளை வந்து அவரோட பஞ்ச் மாதிரியே வந்து போன மாநாடுல வந்து பாசிசம் பாயாசம்ன்ற மாதிரி கொஞ்சம் எல்லாரும் ஈர்க்கிற மாதிரி ஈஸியா கவர்ற மாதிரி இந்த தடவையும் அந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும். அது அவர் அட்ரஸ் பண்ற விதத்துல பண்ணாலே போதும். அவரோட வாய்மொழிகளையும் வார்த்தைகளையும் பார்த்தாலே தெரியுது அவர் எவ்வளவு கிளீன் அண்ட் டெடிகேட்டடா வந்து ஒரு இதை கொண்டு, சும்மா வந்து நான் சினிமா டயலாக் படிச்சுட்டு வந்த மாதிரி அவர் பேசல. அந்த 48 நிமிஷம் போன மாநாடுல அவர் பேசினது எதுவுமே பேப்பர் பார்த்தோ சினிமா டயலாக் பார்த்து வெறுமே எது பேசல, கொள்கைகள் படிச்சதை மட்டும்தான் அவர் பார்த்து கடைசியா ரீட் பண்ண. அந்த 48 நிமிஷமும் அது அவரோட சொந்த மனசுல இருந்து வந்ததுதான். அது பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். இந்த கூத்தாடின்ற விளக்கத்துக்கு அவர் சொன்ன இது எல்லாமே அவர் மனசுல இருந்து வந்ததுதான். ஒரு பவர்ல இருக்கணும், நம்மளால நினைச்சா அந்த பவர் போக முடியாது. அவர் இருக்காரு, அந்த பவர்ல வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, கண்டிப்பா நடக்கும். கொடுக்கணும். இது வரைக்கும் நம்ம நிறைய மேடை பேச்சுகள் பார்த்திருக்கோம், ஆனா அதுல இருந்து மாறுபட்டதா விஜய் இது இருக்கு, ஒரு இல்ல சினிமா பாணியில பேசுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் வருது, அதை எப்படி பாக்குறீங்க? அவர் சினிமா ஸ்டார், இன்ன வரைக்கும் கரியரின் உச்சத்துல இருக்கிற ஒரு ஸ்டார், இனிமே அடுத்த வருஷம் வரைக்கும் அவர் இருக்க போற ஒரு ஸ்டார் தான். அப்ப எல்லாருக்கும் அந்த ஒரு எரிச்சல் இருக்க தானே செய்யும். சோ அவங்க சொல்றது வந்து சினிமான்ற ஒரு இதை சொல்லி மக்கள் மனசுல வந்து அவர் நடிக்க போயிட்டாரு, அவர் மேக்கப் போட போயிட்டாரு அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து இவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் நினைச்சிருவாங்கன்றதுக்காக வைக்கிற விமர்சனம் மட்டும் தானே தவிர, இது வரைக்கும் எத்தனையோ சினிமா நடிகர்கள் ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்சு பாக்யராஜ் அவர்கள் நிறைய பேர் வந்து சினிமால வந்திருக்காங்க, யாருமே சொன்னதை நிலைச்சு நிக்கல. இவர் வந்து 2024 பிப்ரவரி மாசம் அறிக்கை விட்டாரு, அது இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதுல அவர் தெளிவா சொன்னது மே மாசம் வரைக்கும் என்னோட கமிட்மெண்ட் அடுத்த படம் இருக்கு, அது முடிச்சதுக்கு அப்புறம் முழு நேர அரசியல வந்துருவோம்னு சொல்லிட்டாரு, தெளிவா இருக்கு. ஆனாலும் அது அவர் வரதுக்கு முன்னாடி இன்னும் ஆபீஸ்ல இருக்காரு, இன்னும் அவர் தான் சொல்லிட்டாரு, சொன்னபடிதான் அவர் செய்வாரு. உங்களை மாதிரி வந்து மேடை பேச்சுல வந்து ஆவேசப்பட்டு கத்தி கீழே இறங்கி போய் ஒருத்தர் அடிச்சு இந்த மாதிரிலாம் யாரையும் பண்ணலையே. அவர் வந்து மேடையில அநாகரிகமாவும் பேசலையே, மத்த கட்சிக்காரங்க மாதிரி ரொம்ப ரொம்ப நாகரிகமா அவரோட தொண்டர்களையுமே நிர்வாகிகளையுமே ரொம்ப
நாகரிகமா பேசுங்க. ரொம்ப யார் இவன் திரு வேல்முருகன் அவர்கள் கூட வாழ்வுரிமை கட்சியில் அவர் பேசினார் நடுவில் கல்வி விருதப்போ. அப்ப அது பேசினப்ப கூட இவர் லயோலா மணி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, இதை நான் ஒரு இடத்துல ஆவேசமா பேசினேன், அதை தலைவர் பார்த்து கண்டிச்சாரு, நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க நண்பா, பொறுமையா பேசுங்க, என்ன பேசினாலும் அவர் என்ன சொல்றாரு முதல்ல கேளுங்க. பட் நம்ம வந்து யாரையுமே அவதூறாவோ திட்டியோ பேச வேண்டாம். நம்ம அரசியல் அது கிடையாதுன்றதுதான் இப்ப வரைக்கும் அவர் நாகரிகமா நடந்துட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். விமர்சனம் வைக்கதான் செய்வாங்க. ஏன்னா வளர்ந்து வராரு. 3வது கட்சியா தமிழ்நாட்டுல வந்து 1.5 வருஷத்துல வந்திருக்காரு. 2வது மாநாடு 10 மாசத்துல நடக்குது. அது இவ்வளவு பிரம்மாண்டமா திருவிழா மாதிரி 3 நாளுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து பாக்குறாங்க. இதுக்கு மேல வந்து மக்கள் வந்து எல்லாரும் தெரிஞ்சுதான் பண்றாங்க. மாற்றம் வந்துராதா? எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் அப்ப பிறக்கல, ஆனா எம்ஜிஆருக்கு முன்னாடி அண்ணா முன்னாடி அந்த டைம்ல இருந்த ஒரு ஆட்சி வந்துராதான்னு எதிர்பார்க்கறனால தான் இவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க. சோ அதுவே வந்து ஒரு நல்ல மாற்றம் தான். சப்போர்ட் பண்ணும். மனிஷா. இல்ல, போன வட்டம் மாநாட்டில் வந்து எங்களால் கலந்துக்க முடியல. இந்த வட்டம் நாங்கள் மதுரைன்றனால ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நாளைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு தடவை பார்த்து திரும்ப நாளைக்கும் நாங்கள் வருவோம். விஜய் பார்க்கறதுக்காக எத்தனை நாள் வருவோம். நிறைய அரசியல் கட்சிகள் தொடங்கும்போது மதுரையில் மாநாடு விஜய் வந்து ஆமா. வருத்தமா இருந்ததா உங்களுக்கு வரல ஃபர்ஸ்ட் மாநாடு? இல்ல, எங்களுக்கு தெரியும் கண்டிப்பா மதுரையில ஒரு மாநாடு நடக்கும்னு. அதனால வருத்தம்லாம் இல்ல. விஜய் எங்க மாநாடு நடத்தினாலும் அதை பத்தி எங்களுக்கு சந்தோஷம் தான். இன்னொன்னு என்னன்னா, மற்ற கட்சி தலைவர்கள் வந்து மக்களுடைய பணத்துல மாநாடு நடத்தி நம்ம பார்த்திருப்போம் பிரம்மாண்டமா. ஆனா சொந்த செலவுல வந்து ஒருத்தர் இவ்வளோ பிரம்மாண்டமா மாநாடு நடத்துறது வந்து வரலாறுலயே இப்பதான் எல்லாருமே பார்ப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதர்களுக்கு, ஒரு பெண்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது, ஒரு பாத்ரூம் வசதியில இருந்து ஒரு குடிநீர் வசதி எல்லாமே பெண்களுக்கு எல்லாமே வந்து இவர் ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. மருத்துவ வசதி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. ஒரு சொந்த செலவுலயே வந்து இவ்வளவு தூரம் ஒரு தலைவர் பண்றாரு அப்படின்னா, இவர் கையில வந்து நம்ம தமிழ்நாடு கொடுத்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்து பண்ணுவாரு. புதுசா வர்றவங்களுக்கு நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்போம். எல்லாருமே வந்து டிவி கேக்கு ஓட்டு போடுங்க. சரி, ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு மாநாட்டுக்காக விஜய் தொண்டர்களுக்கும் அவருடைய ஃபாலோவர்ஸுக்கும். அதுல என்னன்னா கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல, அதனால தான் நாளைக்கு அவங்க வர முடியாது. அதனால இன்னைக்கே வந்து பாத்துட்டு போறாங்க. நாளைக்கு வர மாட்டாங்க. விஜய் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்றீங்க? கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்கு வருத்தமா இருக்கு அப்ப வந்து கர்ப்பிணியா இருக்கிறதுனால வர முடியாது அப்படின்றது? கண்டிப்பா வருத்தமா தான் இருக்கு. அதனாலதான் எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கே காமிச்சிட்டு ஸ்டேஜ் மட்டும் பாத்துட்டு போக சொல்லி. ஆனா இது வந்து அடுத்தடுத்து இதோட முடிய போறது இல்லையா? அடுத்தடுத்து தலைவரை நாங்க மீட் பண்ணிட்டே தான் இருப்போம். அதற்கான சூழ்நிலை வந்து அமையும். அப்பெல்லாம் கண்டிப்பா மீட் பண்ணி வேற இடத்துல மாநாடு நடக்கும்போது போவோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் இயர்ல கண்டிப்பா போயிரும். குழந்தை யார்ட்டையாவது விட்டுட்டாவது போயிரும். மாநாடுக்கு எதிர்பார்த்திருந்தீங்களா? கண்டிப்பா எதிர்பார்த்திருந்தோம். அவருடைய அரசியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சார் இருந்தப்போ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க இவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடிலாம் எங்க யாருக்குமே தெரியாது அவங்க. ஆனா அவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு, நிறைய நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இப்போதான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சொல்றாங்க அவர் வந்து வந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப இவங்களும் வந்திருக்காங்க. அப்புறம் முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கணும். நாங்க சின்ன வயசுல இருந்தே விஜய் ஃபேன் தான். விஜயகாந்த் மிஸ் பண்றோம். விஜய் அவருக்கு கொடுக்கணும். உங்க பேர் என்ன? ஸ்னேகா. உங்க பேர் என்ன? திவ்யா. நீங்க என்ன பேசுறீங்க? போலாங்க. ஒரு கட்சி தொண்டனா கட்சி நிர்வாகியாகவும் நீங்க வந்து இருக்கீங்க. ஆமா. விஜய் வந்து என்னென்ன விஷயங்களை மாநாட்டில் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? எதுல கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஆல்ரெடி களத்துல தான் இருக்கிறாருங்க தலைவர். வந்து அறிக்கையிலே வந்து மக்கள் மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டு தான் அறிக்கை விடுறாரு. தம்பி மறைவு அஜித் மறைவா இருக்கட்டும், பரந்தூர் விமான நிலைய போராட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி இதுலயும் தலைவர் வந்து ஒரு கருத்துக்களை சொல்லுவாரு. அது ஆளுங்கட்சிக்கும் சங்கடமாக இருக்கும், எதிர்கட்சிக்கும் சங்கடமா இருக்கும். நாளைக்கு பாருங்க அனைத்து சேனல்களையும் இன்னும் ஒரு வாரத்துக்கு எல்லா டிவி சேனல்லையும் டிபேட் அண்ணனுடைய தலைப்பா தான் இருக்கும், அண்ணனுடைய பேச்சு தான் இருக்கும். போன மாதிரி வந்து 2 கட்சிகளை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, எங்களுக்கு உண்மையானுமே தாவேக்க ஆரம்பிச்சதே வந்து ஒன்னு கொள்கை எதிரிங்க, இன்னொன்னு அரசியல் எதிரி. கண்டிப்பா அவங்கள ஏத்து தானே பேச முடியும், ஆளுங்கட்சி ஏத்து தாங்க அரசியல் பண்ண முடியும். ஓகே, மக்கள் மத்தியில வந்து எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து அண்ணனுக்கு இப்பவே பாத்தீங்கன்னா 20 to 25% அண்ணனுக்கு ஆதரவு இருக்கு. களத்துல தான் இருக்கிறாரு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதை வந்து ப்ரூவ் பண்ணுவாரு. சில பேர் பாத்தீங்கன்னா அன்டெஸ்டட் பார்ட்டின்னு சொல்றாங்க. யாருமே டெஸ்ட் பண்ணிட்டு வர முடியாது. எக்ஸாம் எழுதினா கூட பாஸ் ஆகிட்டு போக முடியாது, எழுதி தான் பாஸ் பண்ண முடியும். அதுதான் 2026 அண்ணன் எக்ஸாம் எழுதுறாரு. மே ஜூன்ல மக்கள் பார்க்க போது, மக்கள் தீர்ப்பளிக்க போறாங்க, ரிசல்ட் வர போதுங்க. விஜய் வந்து அதிகமா தீவிரமான அரசியல் ஈடுபடல அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கட்சிகள் வந்து தலைவர்களும் விமர்சனம் வைக்கிறாங்க.
நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்கள் தொண்டர்கள் வந்து நான் களத்தில் தாங்க இருக்கிறோம். நான் 20 வருஷமா தளபதி மக்கள் இயக்கத்திலேருந்து தான் பயணிக்கிறோம். தொண்டர்கள் எங்கள் வட மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வட மாவட்டத்தில் விக்கிரவாண்டியில் மாநாடு போட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் போடுறாப்புல தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து களத்தில் இருக்கிறாங்க. தலைவரும் களத்தில் தான் இருக்கிறாரு. இன்னும் வந்து இப்போ 2-3 மாசத்துல பாருங்க 234 தொகுதியிலையும் வேன் பிரச்சாரம் வரப்போறாரு. மக்கள் பார்க்க தான் போறாங்க. அப்போ வந்து டிசம்பருக்கு அப்புறம் பாருங்க அது ஒரு புரட்சி வந்து 1947 சுதந்திரம் வாங்கின மாதிரி தமிழ்நாட்டுக்கு 2026 ஒரு சுதந்திரம் கண்டிப்பா கிடைக்க போகுது தளபதியால. பேர் பொன் ஆனந்துங்க, கடலூர் மேற்கு மாவட்டம். நான் வந்து கட்சி சார்ந்து வந்திருக்கீங்களா இல்ல ஒரு பொதுமக்கள்ல ஒருத்தர வந்திருக்கீங்களா? என்ன இப்பயே வந்து நிறைய வந்து ஃபேமிலியா வராங்க இதெல்லாம்? ஆமாம் சார். ஆக்சுவலாக நான் மதுரை சார். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் பையன் பொண்ணு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயோடைய தீவிர ரசிகர்கள். ரைட்டுங்களா? சரி, தீவிர ரசிகர்கள். பையன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேற்றே வந்துட்டான் மகாநாட்டுக்கு. நான் நாளைக்கு இங்கே வர முடியுமான்னு எனக்கு டவுட். ஏன் அப்படின்னா கார் உள்ளே வர முடியாது. குடும்பத்தில் எல்லாம் வந்துருவாங்க, பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வர ட்ரை பண்ணுறேன். நான் இப்போ வந்து பார்க்க வந்தது என்ன, எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கு. ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு எங்களை மாதிரி பொதுமக்கள் மத்தியில். ஏன்னா கடந்த 2 தேர்தலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு மாற்றி போட்டோம். ஏன் அப்படின்னா ஏதாவது மாற்றங்கள் வந்துடாதா, ஏதாவது ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகம் வராதான்ட்டு. ஆனால் எதுவும் வர்ற மாதிரி இல்லை. அதுக்கடுத்து யாரோ வந்தாங்க, உதாரணமாக சீமான் வந்தாங்க, அதெல்லாம் வந்து. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு திருப்தியாக இல்லை. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் நேர்மையாக தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் கால்சீட் கொடுத்தா ஒரு 200 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனூனான பர்சன். அதை விட்டுட்டு வர்றாருன்னா ஒரு குறைச்சி வச்சாலும் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடி அவரால் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். ஏசி ரூமில் உட்காந்தே சம்பாதிக்க முடியும். ஆனால் அதை விட்டுட்டு வர்றாருன்னா அதுக்கு எங்களை மாதிரி ஒரு 20% ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதான் முக்கியமான விஷயம். அந்த 20% ஓட்டுமே முழுக்க இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் வரப்போகுது. காரணம் என்னன்னா ஒரே காரணம் தான், நேர்மையா நடக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏகப்பட்ட பணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேஸ்டா போய்கிட்டு இருக்கு, ஊழலா போய்கிட்டு இருக்கு. அது போக வர்ற பணத்தை வந்து பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணாம என்ன செய்யறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் திருப்பி அனுப்பிட்டு இருக்காங்க. அப்ப இதை வந்து ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ண முடியும் அப்படின்னா மனசுக்குள்ள நேர்மையா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பணமே வேணாம்னு நினைக்கிற ஒரு நபர் தான் வர முடியும். 100% முடியும். ஏன் அப்படின்னா சார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சார் 50 வருடங்கள் சார். 50 வருடங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி அவர் வர வேண்டியது. மௌனமாவே இருக்கிறார், இருந்துக்கிறார். இன்னைக்கு அந்த மௌனத்தின் வெளிப்பாடு தான் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 1.5 வருஷத்துல ஒரு பெரிய, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 35-40% அவர்களும் எடுக்கலாம். ஏன்னா அந்த நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுடைய கட்சி தொண்டர்கள். இவங்க ஓட்டே கிட்டத்தட்ட 20% மேல இருக்கும். பொதுமக்கள் ஓட்டு, எங்களை மாதிரி மனிதர்கள் ஓட்டு, அதாவது பாத்தீங்கன்னா மாற்றங்கள் வராதான்னு நினைக்கிற ஓட்டு 20% 25% கன்ஃபார்மா வரும். அதோட இந்த வட்டம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் விஜய் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஓட்டு போடாம மக்கள் ஒரு 10% இருக்காங்கல்ல, அவங்களையும் உள்ள கொண்டு வரணும். எவ்வளவு நாள் சரி, ஒரு நாள் அவங்க வந்து உள்ள வந்து ஒரு உண்மையான தலைவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா இன்னும் எதிர்கால ஒரு 10-20 வருடங்கள் சிறப்பா இருக்குன்றதுக்கு தான். அதுக்காக இல்ல சார், இந்த 1.5 வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சார் அவர் அமைதியா வாட்ச் பண்றாரு. அதான் முக்கியமான விஷயம். இந்த கண்ட அரசியல்வாதி மாதிரி ஒவ்வொருத்தர் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா மைக்க பாக்காட்டி 2-3 பேருக்கு தூக்க வராது அப்படிலாம் இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அவரு தேவையான நேரத்தில் தேவையான விஷயத்தை பேசுறாரு. சில விஷயங்கள் அவர் வந்து இறங்கி வரலன்னு நினைக்கிறாங்க. ஆனா இறங்கி வந்தா உண்மையிலே சொல்றாங்க பொதுமக்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இடிவுரா வரும். அதனாலதான் வராம இருக்காரு. ஆனா இன்னும் இல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக படத்தை முடிச்சிட்டாருன்னா அவர் 24 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக செயல்படுவார். அதனால 100% சக்சஸ் பண்ண முடியும். 26ல தனித்து நின்றாலே அவர் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு முதல்வர் வருவார். அதுல எந்த மாற்றம் கிடையாது. இப்ப நான் சொல்றது எதுக்குன்னா பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். இனிமே நம்ம எதிர்காலத்துல நம்ம மக்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாரிசுகளை ஊழலுக்குள்ள கொண்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய மாநாடுகள் மதுரையில் நடந்திருக்கு. பாத்திருக்கேன் சார், விஜயகாந்த் மாநாடுலாம் பாத்திருக்கோம், போயிருக்கோம், எல்லாம் போனதுல பாத்திருக்கோம் நேரடியா. இதுக்கு வந்திருக்கிறது ஏன் அப்படின்னா இனிமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் ஏமாறக்கூடாது. இன்னைக்கு நிறைய மக்கள் ஏமாந்துகிட்டு இருக்காங்க, பாத்திருக்கீங்க இல்லையா? அதாவது ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தலைவர் சொல்றாரு இவங்களுக்குலாம் பணி நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்றாரு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு யார் எந்த வேலையும் பாத்திரலாம், சுத்தம் பண்ற வேலை யார் பாப்பா? அவங்க தான் பார்க்க முடியும். அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும், சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் கூட்டிகிட்டே இருக்கு. அதை கூட்டி கொடுக்கறத விட்டுட்டு குறைப்பேன்னா முட்டாத்தனமான கவர்மெண்ட். அதே மாதிரி மீனவர்கள் அவங்க தான் இந்த நாட்டில் வந்து அந்நிய செலாவணி உள்ள கொண்டு வராங்க, அதை கேவலப்படுத்தலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிர்வாகம் இவரால் கொடுக்க முடியும். பொதுமக்கள் சிந்திங்க, இந்த வட்டம் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்து குடும்பமா ஓட்டு போடுங்க. அண்ணே நம்ம மதுரை தானே,
மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அழகர் இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு எதிர் சேவைன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த எதிர் சேவை அண்ணனை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்க மக்கள் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம் இருக்கு. நாளைக்கு அண்ணனை பார்க்கறதுக்கு இன்னும் கோடி மக்கள் வந்திருக்காங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரோடுலாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு. பரவாயில்ல, எல்லாத்தையும் மீறி வர்றதா மக்கள் வந்து நம்ம தலைவனை பார்க்கறதுக்கு உண்டான தொண்டர்கள் உரிமையா உறுதியா கையெடுத்தா ரத்தம் வராது. தளபதினு வரக்கூடிய ரத்தம் வந்தா ரத்த சொந்தம் பூரா நிக்குதுங்க. உண்மையை சொல்றேன், எத்தனையோ மாநாடு வந்திருக்கு, எத்தனையோ கூட்டங்கள் வந்திருக்கு. ஆனா ஒரு தண்ணி வசதி, ஒரு மருத்துவ வசதி எந்த இடத்துலயுமே கிடையாது. 500 டாக்டர் வந்திருக்காங்க, 5000 நர்ஸ் வந்திருக்காங்க, 300 ஆம்புலன்ஸ் ரெடியா நிக்குதுங்க. தண்ணி போறான் ஒவ்வொரு இடத்துலயும், ஒவ்வொரு 1000 பேர் உட்கார்ந்த இடத்துலயும் 10 தண்ணி கேன் இருந்து ரெடியா இருக்கு. அது போக வந்து மினரல் வாட்டர் உங்களுக்கு எல்லா சப்ளை வச்சிருக்காங்க. செம்மையா இருக்குங்க. எப்படின்னா ஒரு மக்களா வந்து ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய தளபதியாகவும், ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய அண்ணனாவும், ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளையாவும் பெத்தவங்களுக்கு என்ன தேவை, கூட பிறந்தவங்களுக்கு என்ன தேவைன்னு அண்ணன் பார்த்து பண்றாரு. 2024 அண்ணன் வருவாரா? மக்களே வருவாரு. நம்ம தான் கொண்டு வர்றோம். உண்மையே சொல்றேன், உணர்ச்சி பொங்க சொல்றேன். எங்க அண்ணனுக்காண்டி நாளைக்கு வரக்கூடிய நாள் வந்து பாத்தீங்கன்னா எங்க நாள் 2026 அண்ணன் சொன்னார் ஒரு பிரச்சனை நான் கண்டிப்பா பண்ணியாவும். என் வீட்டுல 5 ஓட்டு இருக்கு, 5 ஓட்டுமே கண்டிப்பா இந்த ட்ரிப் தமிழ்நாட்டு இருக்கு. எல்லாரும் ஓட்டு எப்படி அப்படிதான் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெறியா இருக்கும், ரெடியா இருக்கும், வெறியா இருக்கும். சார் எங்களுக்கு சூப்பரா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒண்ணு மெயினா சொல்லிக்கிறேன், இது வந்து காசு கொடுத்து கூட்டுற கூட்டம் கிடையாது. இது எல்லாம் நாங்க தானா சேர்ந்த கூட்டம். நாங்க அப்படியே ரசிகர்கள். எங்களுக்கு விஜய்னா எங்களுக்கு எங்க அண்ணன் மாதிரி. இப்ப நாங்க ஃபாரின் போறவங்க அது கூட போறதை நாங்க கேன்சல் பண்ணிட்டு நாங்க கட்டாயம் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு தான் போகணும்னு, அடுத்து அவருக்கு ஓட்டு போட்டுட்டு தான் போகணும்னு நாங்க ஒரு முடிவுல இருக்கோம். வேற ஒண்ணு நாங்க எத்தனையோ பேத்துக்கு ஓட்டு போட்டுட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. எங்க ஏரியா பக்கம்லாம் வந்து பாருங்க, ட்ரைனேஜ் அது இது எல்லாம் எதுவுமே ஒன்றும் சரியில்லை. இவருக்கு ஓட்டு போட்டாலாச்சும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்குன்னு நாங்க ரொம்ப நம்பிக்கையோட இருக்கோம். எங்க பெண்களுக்கும் நிறைய பாதுகாப்பு தேவைப்படுது. அது நாங்க விஜய் சாரை நம்பி நாங்க ஓட்டு போடுவோம். எங்களுக்கு கட்டாயம் அவர் செஞ்சு கொடுப்பாரு. கட்டாயம் நடக்கும் சார், கட்டாயம் நடக்கும். நான் சொல்றேன், கட்டாயம் நடக்கும். எங்க தலைவர் வந்தாருன்னா சூப்பரா பண்ணுவாரு. நான் எங்கேயும் சொல்லுவேன், எதுவும் சொல்லுவேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். அதுவும் லேடிஸ் குழந்தைகளோட எவ்வளவு பேர் வராங்க பாருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெரியும் சார், அது நாங்க டிவியில பாத்துக்கிறோம். அதனாலதான் நாங்க இன்னைக்கு முதல் நாளே நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். நான் இன்னைக்கு கட்டாயம் நான் வந்து இங்க வந்து எதையாச்சும் பாக்கணும் தான் நாங்க இப்ப வந்தோம். என் குழந்தையோட வந்திருக்கோம். அவ்வளவுதான். மாற்று ரசிகர் தான், மாற்று கட்சியோட சேர்ந்தவங்க தான், இல்லன்னு சொல்லல. ஆனால் வந்து இதை விருப்பப்பட்டு நாங்க பார்க்க வரோம். ஏன்னா புதுசா வர்றாரு, வரவேற்போம். என்னதான் நடக்குதுன்னு ஒரு மாற்றம் வருதுன்றத பாப்போமே. நாங்க இதுக்கு முன்னாடி கமலஹாசன் நம்பினோம், அவரு சோட போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் நம்பினோம், அவரையும் ஏமாத்திட்டாங்க. சரியா, இப்படி ஒருத்தவங்களை நம்பி நாங்கள் மாறிக்கிட்டே இருக்கோம். இந்த தடவை விஜய் நம்புறோம் ஆணித்தரமா. ஏன்னா விஜய்க்கு வந்து வயசும் இருக்கு, வாய்ஸும் இருக்கு. இது ரெண்டுமே பக்கபலமா இருக்கு. மற்றவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் வந்தாங்க, வாய்ஸ் இல்லாதப்ப வந்தாங்க. இவருக்கு இது ரெண்டுமே இருக்கு. இதுதான் சரியான நேரம். சரியா, இந்த தடவை மிஸ் ஆனாலும் அடுத்த தடவை திமுகவா அதிமுகவான்றது போய் விஜய்க்கு யார் போட்டின்றதுதான் வந்து நிக்கும். சரியா, மற்ற கட்சிக்கு இப்ப போட்டிலாம் விஜய் கிடையாது. விஜய்க்கு யார் போட்டின்றதுதான் இனிமேல் வரப்போகுது. அதுதான் அரசியல் நடக்க போகுது. அதுதான் உண்மையும் கூட. சரியா.